தைப்பூச திருநாள் சிவன்மலை சித்தரகுடியில் அன்னதானத்துக்காக அன்னதான சமையல் தயாராகி கொண்டிருக்கிறது. தைப்பூச திருநாளுக்கு சித்திரக்குடியில் சிவன்மலையில் அன்னதானத்துக்காக சமையல் சரியாக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி இருக்குதுங்க. சாமி சொல்கிறாரு, சாமி மௌன சித்தர் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு. சத்யானந்தகிரி சுவாமிகள் மௌன குருஜி மௌனத்தில் இருக்காரு. பூண்டு, கறி மசால், பிரியாணி மசால், தக்காளி சாதத்துக்காக எல்லாம் மிக்ஸி கலக்கி வச்சுருக்காங்க. பச்சை சுண்டல், சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்காங்க. சுவாமிஜி மௌனத்தில் இருக்காரு. சத்யானந்தகிரி சுவாமிஜி வாழ்க வளமுடன் சொல்றாரு, வாழ்த்துறாரு, எல்லாரையும் வாழ்த்துறாரு. போடலாம் போடு, கம்மியா போடுங்க, அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு படி தாங்க, 1 கிலோ போடலாம். தண்ணி நாரி விட தண்ணி ஊற்றணும். கல்லுப்பு, கல்லுப்பு தான் நல்ல உப்பு, கடல் உப்பு. அவங்களுக்கு தெரியும், 500-1000 பேர் அன்னதானம் சாப்பிடணும். தினசரி இங்கே அன்னதானம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யார் சிவன் கோயிலுக்கு வந்தாலும், சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்தாலும் சித்தரகுடியில் வந்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்ருக்கலாம். சித்தரை வணங்கிக்கலாம், சித்தரையா மௌன குருத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த சமையல் செய்கிற இடம் தினசரி அன்னதானத்துக்காக அன்பர்கள் நன்கொடையாக அரிசி கொடுத்துருக்காங்க, மளிகை ஜாமான் கொடுத்துருக்காங்க, எண்ணெய், காய்கறிகள் எல்லாமே அன்பர்கள் கொடுக்குறாங்க, பக்தர்கள். இந்த குடியில் தான் சுவாமிகள் ஓய்வு எடுப்பாங்க, தவம் செய்வாங்க. சிவன்மலை அடிவாரத்தில் இருக்குதுங்க, கிரிவல பாதையில். அங்கே பாருங்க, கம்மங்கூழ் மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கு. சிவன் சன்னதி, ஹோமகுண்டம், சிவபெருமான் சன்னதி. இது விநாயகர் சன்னதி. தயிர் சாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கு.
சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம்.